டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். விமான நிலையத்துக்கு நிலம் கொடுக்க மாட்டோம் என பரந்தூர் விவசாயிகளின் போராட்டம் 1075 நாட்களை கடந்திருக்கிறது. ஒரு பக்கம் விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடைந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் விமான நிலையத்திற்கான நிலங்களின் பத்திரப்பதிவும் தொடங்கி இருக்கிறது. விமான நிலைய திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிடுவதாக தெரியவில்லை. ஆனால் இதே போன்றதொரு போராட்டத்தை கர்நாடக விவசாயிகள் மாநில அரசுக்கு எதிராக 1198 நாட்களாக நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். விவசாயிகளின் தொடர் போராட்டத்திற்கு கர்நாடக அரசு பணிந்திருக்கிறது. தேவனஹள்ளியில் விண்வெளி பூங்கா அமைக்கும் கர்நாடக அரசை எதிர்த்து 1000 நாட்களை கடந்த போராட்டம் நில எடுப்பை அரசு கைவிடுவதாக அறிவித்ததால் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையில் கர்நாடகாவை ஒரே ஒரு எக்ஸ் பதிவின் மூலம் ஆந்திர அரசு வம்பு கெடுத்திருக்கிறது. இது தொழில்துறையில் முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்களுக்கிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. பெங்களூருவை அடுத்த தேவனஹள்ளியில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பூங்காவை அமைக்க திட்டமிட்ட கர்நாடக அரசு அதற்காக 1777 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள தொடங்கியது. இதற்கான அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து அந்த பகுதி விவசாயிகள் தங்கள் தொடர் போராட்டங்களை துவக்கினார்கள். உண்ணாவிரதம், பேரணி, தொடர் முழக்கம் என தொடர்ந்த விவசாயிகள் போராட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் பெரிய அளவில் திரண்டார்கள். நடிகர் பிரகாஷ்ராஜ் போன்ற பிரபலங்களும் விவசாயிகளோடு கரம் கோர்த்தார்கள். விவசாயிகளின் எதிர்ப்பை தாக்குப்பிடிக்க முடியாத கர்நாடக அரசு கடந்த 12ஆம் தேதி தன்னை சந்தித்த விவசாயிகளிடம் தேவனஹள்ளி விண்வெளி பூங்காவிற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகளை கைவிடுவது அறிவித்தார் முதலமைச்சர் சித்தராமையா. பாஜகவை கடுமையாக எதிர்த்த பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக கொடி பிடித்தது டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கே அதிர்ச்சியை கொடுத்தது. நல்லவர்கள் அரசியலிலும் நல்ல தலைவர்களாக இருக்க மக்களின் அழுத்தம் தேவைப்படுகிறது என மறைமுகமாக சித்தராமையாவையும் போராட்ட வெற்றியையும் வர்ணித்தார் பிரகாஷ்ராஜ். விண்வெளி பூங்காவுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகளை கைவிடுவதாக கர்நாடக அரசு அறிவித்த அடுத்த 1 மணி நேரத்தில் ஆந்திர மாநிலத்தில் இருந்து விண்வெளித்துறை நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் மகனும் ஆந்திர மாநில அமைச்சருமான லோகேஷ் கர்நாடகாவில் விண்வெளி பூங்கா அமைக்கும் திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் கைவிடப்பட்டது வருத்தமளிக்கிறது என்றும், ஆனால் விண்வெளித்துறை நிறுவனங்களுக்கு சிறந்த திட்டங்கள் ஆந்திர அரசிடம் உள்ளது, பல சலுகைகளும் காத்திருக்கிறது. பெங்களூருவுக்கு பக்கத்திலேயே ஆந்திர மாநில எல்லையோரம் 8000 ஏக்கர் நிலமும் தயாராக உள்ளது, மற்றவற்றை உட்கார்ந்து உடனடியாக பேசி முடிக்கலாம் என கூறி அழைப்பு விடுத்தார். ஏற்கனவே கர்நாடகாவில் உள்ள HAL நிறுவன விரிவாக்கத்திற்காக நிலம் ஒதுக்க முடியாத நிலையில் இருந்தது கர்நாடக அரசு. அப்போது அனந்தபூர் மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் நிலத்தை ஒதுக்குவதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் அண்டை மாநிலமான ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இது கர்நாடக அரசுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த HAL நிறுவனம் தனது புதிய தயாரிப்புகளை உருவாக்க என் மாநிலத்தில் 10,000 ஏக்கர் நிலத்தை அளிக்க தயாராக இருக்கிறேன் என்றுதான் சொன்னேன். ஒரு மாநிலத்தின் முதலீட்டை என் மாநிலத்திற்கு ஈர்க்கும் நிகழ்வு என் வரலாற்றில் இருந்ததில்லை என பிறகு விளக்கம் கொடுத்தார் சந்திரபாபு நாயுடு. தற்போதும் இதே பாணியில் விண்வெளி பூங்காவுக்காக 8000 ஏக்கர் நிலத்தை ஒதுக்குவதாக நாயுடுவின் மகன் லோகேஷ் அறிவித்திருக்கிறார். விண்வெளி பூங்கா திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த கர்நாடகாவின் முடிவை இந்தியா மட்டுமல்ல சர்வதேச முதலீட்டாளர்களும் சீரியஸாக பார்க்கிறார்கள். காரணம், இந்தியாவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தலைநகரமாக கர்நாடகா உள்ளது. இங்கு அந்த துறை தொடர்பான நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்கின்றன. இதனால் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு விருப்பமான மாநிலமாக கர்நாடகா இருந்து வருகிறது. DRDO, ISRO, HAL போன்ற நிறுவனங்கள் அங்கே இருப்பதால் இந்தியாவின் விண்வெளி தொடர்பான ஏற்றுமதியில் 65% கர்நாடகா மட்டுமே பங்களிக்கிறது. விண்வெளி தொடர்பான முதலீடுகளை ஈர்ப்பதிலும் இந்திய அளவில் முதலிடத்திலும் உலக அளவில் 3வது இடத்திலும் கர்நாடகா இருக்கிறது. முதலீடுகளை ஈர்ப்பதிலும் முன்னணி தொழில் நிறுவனங்களை தங்கள் மாநிலங்களுக்கு அழைத்து வருவதிலும் மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்குள் தான் கடும் போட்டி நிலவி வருகிறது. பன்னாட்டு நிறுவனங்கள் தொழில் தொடங்க இந்த மாநிலங்கள் போட்டி போட்டுக்கொண்டு சலுகைகளையும் நிலங்களையும் ஒதுக்கி வருகின்றன.
இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13.30% பங்களிப்புடன் மகாராஷ்டிர மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. 8.90% பங்களிப்புடன் தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலும், 8.20% பங்களிப்புடன் கர்நாடகா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. 4வது இடத்தில் இருக்கும் குஜராத் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.10% பங்களித்து வருகிறது. தமிழ்நாட்டில் பரந்தூர், கர்நாடகாவில் தேவனஹள்ளி, மேற்கு வங்கத்தின் சிங்கூரை போன்று ஒரு பக்கம் விவசாயிகளின் வாழ்வாதாரங்களை அளித்து தொழிற்சாலையா என்ற கேள்விகளும், இன்னொரு பக்கம் தொழில் வளர்ச்சி இல்லாமல் வேலை வாய்ப்புகள் பறிப்போர் இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவது யார் என்ற கோஷங்களும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் இதற்கான நிரந்தர கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.